Next, bonding in ethylene. Bonding in ethylene. First, ethylene formula தெரிஞ்சிருக்கும். CH2 double bond CH2. ஆனால் நீங்கள் இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கல, இருந்தாலும் மெமரி பண்ணிக்கிங்க. எத்திலின் ஃபார்முலா டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் எப்போல்லாம் வருதோ அப்போ வந்து ஒரு பாண்ட் சிக்மா பாண்டு, ஒரு பாண்ட் பை பாண்ட் அமைச்சிங்க. டபுள் பாண்ட் வரப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வந்து சிக்மா பாண்ட் இருக்கும். அதர் தென் சிக்மா பாண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பை பாண்டு தான். ஓகே, டபுள் பாண்ட் இருந்தாலும் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், அதர் தென் எல்லாமே எனது பை பாண்ட் தான். சிக்மா பாண்டை தவிர மற்ற எல்லாமே ஒரு சிக்மா பாண்டு தான் இருக்கும். மற்ற எல்லா பாண்டுமே பை பாண்ட் தான். ஸோ தட் இஸ் எத்திலினோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி ஹைபிரிடேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்திலினுடைய பாண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கார்பன் எடுத்துக்கலாம். கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2. கார்பனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2. ஓகே, 1s2 2s2 2p2 2p2. இதான் கான்ஃபிகரேஷன்ஸ். 2s2 2p2 இதான் அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன். அதான் இங்கே 2s2 இருக்கும், 2p 2 எலக்ட்ரான் இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட்? 2s2 2p2 கிரவுண்ட்ஸில் 2s2 2p2 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 2p2 இருக்குல்லையே, அந்த 2p இந்த கூடிய இந்த பேட் எலக்ட்ரான் வந்து மேலே போகிறப்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2 அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது, இங்கே மேலே வந்து அப்போ 4 அன்பேட் எலக்ட்ரான் இருந்துச்சு. புரிஞ்சா? 2s2 இருக்கிறது இங்கே மேலே வந்து என்னது, இங்கே ஒரு அன்பேட் இங்கே ஒரு அன்பேடா. ஸோ 4 ஆயிரும். 1 2 3 4 ஆயிருத்தா. இங்கே கூடிய பேட் வந்து அன்பேடாக மாறிடுச்சு எக்ஸைட் சைடு போகும்போது. ஸோ இப்போ எத்தனை ஹைபிரிடேஷன் வராங்க? 3 பேர் இருக்கு இல்லையா, 4 பேர் இருக்காங்களா. sp3 தானே வரணும். கார்பன் இருந்தாவே ஆக்சுவலாக sp3 தானே வரணும். ஸோ அப்போ இந்த கார்பன் மட்டும் சொல்லலாம் சார். இந்த கார்பனுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஒரு கார்பன் ஆட் பண்ணி எடுத்துகிட்டே போதும். 2 கார்பன் சேமாக எடுத்துக்கிட்டல, ஒரு கார்பன் ஆட் பண்ணி மட்டுமே எடுத்துகிட்டா போதும். இது ரெண்டுமே சேம் தான். ஒரு கார்பன் ஆட் பண்ணி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். ஸோ இப்போ இங்கே வந்துடுது. ஸோ இப்போ யார் மட்டும் மிக்சிங் ஆகுனா, ஒரு எஸ்ஸில் 1 பியில் 2. ஸோ sp2. ஸோ இந்த தனியாக 2pzல 1 இருக்குது பாருங்களேன், அது வந்து ஹைபிரிடேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதுதான் பை பாண்ட் சொல்லக்கூடிய. இந்த பை பாண்ட் ஆர்பிட்டால் வந்து பை பாண்ட் அப்படிங்கிறது இந்த மொத்த கார்பனை சுற்றி என்ன பாண்ட் இருக்குது? 2 H இருக்கா, ஒரே ஒரு பாண்ட் தான் கார்பன் இருக்குது. இந்த ரெண்டாவது பாண்ட் இருக்குல்லையே, அது வந்து ஹைபிரிடேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ இப்போ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குது. ஸோ sp3 தான் வரணும். பட் ஆனால் அது எஸ்ஸில் 1 பியில் மட்டும் 2 எடுத்திருக்கோம். அந்த பியில் 1 இருக்கு பாருங்க, அது தனியாக போயிடும். ஸோ இதுதான் ஹைபிரிடேஷன் சொல்லக்கூடிய, தான் sp2 ஹைபிரிடேஷன் சொல்லுவோம். அந்த 2p3 இருக்குது பாருங்கள், இது வந்து தனியாக இருந்துடும். ஸோ அப்போ கண்டிப்பாக sp2 ஹைபிரிடேஷன் எடுத்தோம். sp2 sp2 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டல் ஆஃப் ஈச் கார்பன் லைன். இல்லை ஒவ்வொரு 2 கார்பனுமே எத்திலின் அப்படின்னா 2 கார்பன் இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இந்த கார்பன் sp2 தான். ஸோ இந்த கார்பன் அது sp2 ஹைபிரிடேஷன் தான். டபுள் பாண்ட் இருந்துட்டாவே அந்த கார்பன் sp2 ஹைபிரிடேஷன் சொல்லுவோம். sp2 ஹைபிரிடேஷன் அந்த பை பாண்ட் சொன்னாவே கண்டிப்பாக என்ன செய்யுது, பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ அப்போ அந்த கார்பன் கூட 2 H இருக்கும், 2 H இருக்கும். ஸோ இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரான். ஸோ அனதர் கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். இதெல்லாம் சிக்மா பாண்ட். அது எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கோ அதை வந்து ஹைபிரிடேஷன் சொல்லலாம். 3 சிக்மா பாண்ட் அப்படின்னா அது sp2ன்னு அர்த்தம். ஒரு s ஆர்பிட்டல், 3 வந்து 2 b ஆர்பிட்டல். ஸோ sp3 sp. இந்த ஒன்று பை பாண்டு. ஸோ அதேமாதிரி இந்த கார்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3. ஸோ இதுதான் பை பாண்ட் ஆச்சு. மொத்தம் 4 கார்பன் வச்சு 4. அதில் 3 பாண்டு தான் இருக்குது. 3மே சிக்மா பாண்டு. சிக்மா பாண்டுங்கிறத 3ங்கிறத எஸ்ல 1 பியில் 1 சிக்மா பாண்டு. இதை sp2 ஹைபிரிடேஷன் சொல்லிடலாம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லிசன் பண்ணுங்கள். இதில் சொல்லுங்க பார்ப்போம். CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கார்பன் பாருங்கள் 4 பாண்டாக இருக்குது. ஸோ 4 இது வந்து sp3 தான். அந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடேஷன். ஆனால் 3 ஹைட்ரஜன், ஒரு சிக்மா பாண்ட். ஸோ ஆனால் இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாரு, இந்த ஒரு கார்பனோட பாண்டாக இருக்குது, ஒரு H கூட பாண்டாக இருக்குது, இந்த அனதர் கார்பன் பாண்டாக இருக்குது. ஸோ இது பை பாண்ட். அப்போ இந்த கார்பனை சுற்றி 3 சிக்மா பாண்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கார்பனுங்கிறது sp2. ஸோ இந்த கார்பன் சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 4 பாண்ட் இருக்குது, 1 சிக்மா பாண்டு, 2 ஹைட்ரஜன் சிக்மா பாண்டு. ஸோ இதுவும் sp2 ஹைபிரிடேஷன் தான். sp2 ஹைபிரிடேஷன் தான். அந்த பை எலக்ட்ரான் வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது, ஹைபிரிடேஷனில் இன்டர் மிக்சிங் ஆகாது. அப்போ நம்ம தெரிஞ்சு போகிறோம். அப்போ ஹைபிரிடேஷனாகவே ஷார்ட்டாக சொல்லிடலாம். எத்தனை சிக்மா பாண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாவே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். லிசன் பண்ணுங்கள். CH3 CH டபுள் பாண்ட் CH3. ஒவ்வொரு கார்பனையும் பாருங்கள். இந்த கார்பன் எத்தனை பாண்ட் இருக்குது? 4 பாண்ட் இருக்குது. ஹைட்ரஜனுங்கிறது சிக்மா பாண்ட் தான். ஸோ இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடேஷன் சொல்லிடலாம். ஸோ இந்த கார்பன் பாருங்கள் sp2 தான் சொல்லலாம். ஏன் sp2ன்னு சொல்கிறீங்க? 3 தான் பாண்ட் இருக்குது. 1 2 இந்த ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் பண்ணிடும். ஸோ இது ஒரு 2 பாண்ட் இருந்துச்சுன்னா 1 வந்து பை பாண்டு, 1 பாண்டு, ஒரு சிக்மா பாண்டு. ஸோ எத்தனை சிக்மா பாண்டுனா 3 ஹைட்ரஜன் கூட சிக்மா பாண்டு. ஸோ sp2. ஸோ இந்த கார்பன் பாருங்கள் 1 2 இந்த சிக்மா பாண்டு. ஸோ இதுவும் sp2 தான். ஸோ இது sp3. ஸோ எந்த கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அப்போல்லாம் அந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடேஷன் கிளியராக தெரிஞ்சுங்க. இது நீட் கொஸ்டின் கூட தெரிஞ்சுக்குவாங்க. கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் சொன்னாவே எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 3னா sp2, 4 இருந்தால் sp3. இங்கே பாருங்கள் 4 இருக்குது.
ஓகே 4மே sp3 ஹைபிரிடேஷன். கார்பனாக கண்டிப்பாக sp3 தான் வரணும். sp3 வரும், டபுள் பாண்ட் இருந்தால் sp2 வரும். ஓகே, ஸோ இப்போ sp2 ஹைபிரிடேஷன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார்பனோட வேலன்ஸ் வந்து 2 பாண்ட் இருக்கும். ஓகே, கார்பன் வந்து 2 பாண்ட் இருக்கும். அவ்வளோ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? CH2 தான் எத்திலின் ஃபார்முலா. CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ அந்த 2 H வந்து எப்படி பாண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது கார்பனுடைய பி ஆர்பிட்டால், ஒரு கார்பனுடைய பி ஆர்பிட்டால். இது வந்து இந்த 2pz ஆர்பிட்டால். அந்த 2p லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஆர்பிட்டால் தான் அது. அதான் பை பாண்ட் ஓவர்லாப் ஆயிடுச்சு. மீது அந்த 3 என்னாச்சு, இந்த பாண்ட் ஆயிடுச்சு. 2 ஹைட்ரஜன் கூட ஒவ்வொன்று. இது ஒரு கார்பனுக்குள்ளது மட்டும்தான். இது ஒரே ஒரு கார்பனுக்கு தான். ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், மொத்தம் 3 இந்த கார்பன், அனதர் கார்பன். இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த இதுதான் இந்த ஆர்பிட்டால்ஸ். ஒரு கார்பன் மட்டும் பாருங்கள், இதை பார்க்காதீங்க. ஸோ இது ஒரு கார்பனுக்குடையது தான். ஸோ 2 ஹைட்ரஜன் இந்த ஒரு கார்பனோட பாண்ட் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு கார்பனை சுற்றி 3 ஆர்பிட்டால் இருக்கும். 1 2 3 ஆர்பிட்டால். ஸோ இந்த கார்பனை சுற்றி 3 ஆர்பிட்டால், 1 2 3, 2 ஹைட்ரஜன், ஒரு கார்பன். ஓகே, இது தனியாக இருக்கக்கூடியது இது பை பாண்டு. பை பாண்டுங்கிற சைடு வைஸாக ஓவர்லாப் ஆகும், தெரியும் இல்லையா? சைடு வைஸாக நமக்கு ஓவர்லாப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அசிட்டிலின் ஃபார்முலா பார்க்கலாம். அசிட்டிலின் அப்படின்னா C ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், ஒரே ஒரு CH ட்ரிபிள் பாண்ட் CH. அப்போ ஒரே ஒரு சென்டரில் கூடிய சிக்மா பாண்டு, மேலே கூடிய பை பாண்டு, மேலே கூடிய சொல்லிட்டு பை பாண்ட். அப்போ 2 பை பாண்ட் இருக்குது. ஸோ 2 பை பாண்டு கண்டிப்பாக பை பாண்ட் வந்து இன்டர்மிக்சிங் ஆகாது. ஹைபிரிடேஷன் இன்டர்மிக்ஸ் ஆகாத கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இதான் ஸ்ட்ரக்சரு. ஸோ கார்பன் ஒரு கார்பன் மட்டும் பார்க்கலாம். 2 கார்பன் இருக்குல்லையா, அசிட்டிலின் அப்படின்னா 2 கார்பன் C, அது இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இது ஒரு H, இது ஒரு H. அந்த கார்பன் ஒரே கார்பன் கான்ஃபிகரேஷன் உள்ளது 2s2 2p2. ஓகே, 2sல 2 எலக்ட்ரான் இருக்கும், 2pல 3 ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆயிரும்னா, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது எக்ஸைட்டட் ஸ்டேட் ESன்னு வச்சுக்கிங்க, இது கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கிங்க. இப்போ எத்தனை பாண்ட் ஆகும் அப்படின்னா, எத்தனை பாண்ட் இருக்குது? 2 பை பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இவங்க 2 பேர் தான் மட்டும்தான் எக்ஸ்பி ஆகும். B ஆர்பிட்டால், ஒரே ஒரு B ஆர்பிட்டால். ஸோ அப்போ இவங்க 2pYயும் 2pZம் ஹைபிரிடேஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ தட் இஸ் sp ஹைபிரிடேஷன். இங்கே பாருங்க, கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம டேரெக்டாக எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்துட்டாங்க. நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் ட்ரா பண்ணிட்டு வாங்க. இங்கே 3 வந்துருச்சு. அந்த 4 ஆர்பிட்டால் இருக்குது பாருங்கள். கிரவுண்ட் ஸ்டேட் டேரெக்டாக எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்துட்டாங்க. கிரவுண்ட் ஸ்டேட்லாம் ப்ரீவியஸில் பார்த்துங்க, அதையும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த 2 மட்டும் தான் மிக்சிங்காக வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் தான் 2pYயும் 2pZ தான் என்னது ஹைபிரிடேஷன் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ என்னது sp ஹைபிரிடேஷன் அர்த்தம். sp ஹைபிரிடேஷன். அதில் அந்த 2pY இந்த பாருங்கள், 2pY இந்த 2pZ 2 என்னது பையில் பாண்ட் ஆகும். இந்த ஒரு வந்து ஒன்று வந்து 2, இது ஒரு கார்பனுக்குள்ளது, ஒன்று ஹைட்ரஜன் கூடயும், ஒன்று கார்பன் கூடயும், ஒரு கார்பன் கூடயும், ஒன்று ஹைட்ரஜன் கூடயும். இது ஒரே ஒரு கார்பனுடைய ஹைபிரிடேஷன் சொல்லியிருக்கோம். ஒரு கார்பனுடைய ஹைபிரிடேஷன் சொல்லக்கூடியது. ஸோ பாருங்கள், CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH இப்படி இருக்குன்னு வச்சுங்க. என்ன ஹைபிரிடேஷன்? சிங்கிள் பாண்ட் 4மே sp3 தான். இது இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடேஷன். ஸோ இதில் எல்லாமே சிக்மா பாண்ட். ஸோ sp3 தான். ஆனால் இந்த கார்பன் வந்து sp, ஏன்னா 2 பை பாண்ட் இருக்கும். ஸோ இந்த கார்பன் 2 பை பாண்ட் இருக்கும். ஸோ இதுவும் sp ஹைபிரிடேஷன். அப்போ எத்தனை சிக்மா பாண்ட்னா இங்கே வந்து 2 சிக்மா பாண்ட் தான் இருக்கும். இதுலேயே 2 சிக்மா, இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். ஸோ அப்போ ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அந்த கார்பனில், அந்த கார்பன் 2 கார்பனே sp ஹைபிரிடேஷன் சொல்லணும். டபுள் பாண்ட் இருந்தால் sp2ன்னு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் இருந்தால் sp3 ஹைபிரிட் சொல்லணும். அதோட ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணியிருக்கணும். பை பாண்ட் அப்படின்னா ஓவர்லாப், சைடு வைஸாக ஓவர்லாப்புங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.